சில நேரங்களில் நம்ம செய்கிற தப்பே விஸ்வரூபம் எடுத்து நம்ம கண் முன்னாடி நிற்கும்போது நம்ம மனசே ஒரு நீதிமன்றம் ஆயிடும். நாமளே நமக்கு ஒரு தண்டனையை கொடுத்துப்போம். ஆனால் அந்த தண்டனையினால் நமக்கு மன கஷ்டம் எதுவும் இருக்கிறதில்ல. சொல்லப்போனால் ஒரு திருப்தி கூட ஏற்படும். அப்படி தாங்க இந்த கதையில் வர சிந்தாமணியும் தனக்கு தானே ஒரு தண்டனை கொடுத்துக்கிறா. அவள் அப்படி என்ன தான் தப்பு பண்ணா, என்ன மாதிரியான தண்டனை அவளுக்கு கொடுத்துக்கிட்டா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தானே. வாங்க இந்த கதையை கேளுங்க. இந்த கதையை ஒரு குற்றவாளியின் மனம் நீதிமன்றமாகிறது அப்படின்ற தலைப்பில் திருமதி லக்ஷ்மி ரமணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இப்போ கதையை கேட்கலாம் வாங்க. ஸ்டேஷன் ரோட்லேருந்து பஸ் புறப்பட்டு விட்டது. குட் மார்னிங் எவ்ரிபடி, ஐ எம் சீமா, யுவர் கைட். வெல்கம் யூ டு த பிங்க் சிட்டி ஆஃப் ஜெய்ப்பூர். இப்படி ஒரு அழகான பெண் கைடு சொல்லி கொண்டிருந்த போது தாராவுக்கு ஒரு பெரிய சந்தேகம். என்னென்னா, அந்த பெண்ணை எங்கேயோ பார்த்ததா தன்னோட கணவன்கிட்ட சொல்கிறா. அவரோ, உனக்கு யாரை பார்த்தாலும் இப்படி தான் சொல்வ, யாரையாவது பார்த்துட்டு ஸ்டார் ரேகா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவேன். சில பேரை பார்த்துட்டு சிரிக்கும்போது கேஆர் விஜயா சாயலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். உனக்கு இதே வேலையாக போச்சு, இதெல்லாம் விட்டுட்டு அந்த அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு அவளை அடக்கினார். ஆனால் தாராவுக்கு யோசித்து யோசித்து அவள் யாருன்னு புரிந்து விட்டது. அவள் வேறு யாரும் இல்லை, அவளோட ஒன்றாக படித்த சிந்தாமணி அப்படின்ற சிந்தாதான் அப்படின்னு அவளுக்கு தெளிவாயிடுச்சு. தாராவின் மனம் சுற்றி பார்ப்பதில் பதியலை. சீமா தனித்து நிற்கிற சமயமாக பார்த்து நெருங்கி அவளை விசாரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருந்தா அவள். சீமா அருகில் வந்தப்ப தாரா அவளை அணுகி, எக்ஸ்கியூஸ் மீ, உன்னை நான் சரியாக புரிஞ்சிட்டு இருந்தா நீ என்னோட படித்த சிந்தா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சாரி மேடம், நீங்கள் நினைப்பது சரியில்லை, நான் சீமா, ஏதோ ஆள் மாறாட்டம்னு நினைக்கிறேன். உங்கள் சிநேகிதி பார்க்க என்ன போல் இருப்பாளோ என்னவோ, எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. சீமா சரேல் என்று நகர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்டாள். 3 முறை முயன்றும் தாராவுக்கு இதே பதில்தான் கிடைத்தது. தன்னிடம் பேசுறதை தவிப்பதிலிருந்து அவள் சிந்தாமணிதான் என்ற முடிவுக்கு வந்தாள் தாரா. சுற்றுலா முடிந்து இறங்கி போகும் முன் கைப்பையிலிருந்து பேனாவை எடுத்து காகித துண்டில் சிறு குறிப்பை எழுதினாள் தாரா. சிந்தா, நீ எதற்காக என்னை தெரிந்து கொண்டதை வெளிக்காட்டாமல் இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னோட முகத்திலிருந்து நீ ஏதோ சொல்ல முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. நாங்கள் அரசாங்க விடுதியில் இறங்கி இருக்கோம், 7ஆம் நம்பர் அறை. என்னோட கணவர் கிருஷ்ணன் நாளை 10 மணிக்கு காலையில் மீட்டிங்க்கு போயிடுவார். நாளை மறுநாள் மாலை நாங்கள் திரும்பி போகிறோம். நீ விரும்பினா வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாரா அந்த சீட்டை அவளிடம் கொடுத்தா. சீட்டை சீமாவின் கையில் திணித்துவிட்டு வந்துவிட்டாள் தாரா. மறுநாள் எதிர்பார்த்தபடியே அவள் வந்தாள். வா சிந்தா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நான் சீமா வீட்டை விட்டு வெளியில் கால் வச்சதுமே சிந்தா செத்து போயிட்டா. உட்காந்துக்கோ சீமா, நீ மனசில் ரொம்ப துக்கப்படுற மாதிரி தெரிஞ்சது. உனக்கு என்ன கஷ்டம் சீமா, என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு. சீமா சிறிது நேரம் பேசலை. ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்த பொழுது அவள் கண்களில் நீர்த்திரை விழுந்தது. அதன் பின் அவள் பேசினாள். பேசிக்கொண்டே இருந்தாள். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் வெளி எதிரிகளே வேண்டாம். அதிகமான அழகு, படித்து விட்டோன்ற அகம்பாவம், வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கான யார் தயவும் தேவையில்லை அப்படின்ற ஒரு நினப்பு, தன் காலை ஊன்றி கொண்டு விட்டோங்கிற அளவுக்கு மீறின தன்னம்பிக்கை, அலட்சிய பாவம், இதெல்லாம் எதிரிகளாயிடும். இது 3 சேர்ந்து என்கிட்ட இருந்தது. கேட்கணுமா? நான் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டாக இருந்தது நீ கேள்விப்பட்டிருப்ப. அதே ஹோட்டலில் ரமாகாந்த் அடிக்கடி தங்குவான். கல்கத்தாவில் பிஸ்னஸ் மேன்னு தன்னை அறிமுகப்படுத்திட்டான். ஒவ்வொரு தரம் வரும்போதும் 2-3 நாள் தங்குவான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அவனோட சினிமாவுக்கும் பீச்சுக்கும் போகிற அளவுக்கு நான் முன்னேறினேன். எங்கே போனாலும் ரொம்ப கண்ணியமாக நடந்துப்பான். என் மனசு அவன்கிட்ட லைக்க ஆரம்பிச்சிடுதுன்னு எனக்கு தெரிஞ்சுது.
அப்போ தான் வீட்டில் என் கல்யாண பேச்சு அடிபட்டது. நான் மறைக்காமல் ரமாகாந்தை பற்றி சொல்லி அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அவசரப்படாதேம்மா, அவனை நான் பார்த்து எனக்கு அவன் நல்ல பையன்னு திருப்தி ஆச்சுன்னா தான் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பேன். நீ குழந்தை, உனக்கு என்ன அனுபவம் இருக்குது? உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணுமேங்கிற கவலை எனக்கும் உண்டுமா அப்படின்னு அப்பா சொன்னார். ரமாகாந்த் கிட்ட பணம் இருந்தது, நல்ல தோற்றம் இருந்தது, எல்லாத்தையும் விட மனசை கவர்கிற மாதிரி பழகிற குணம் இருந்தது. அப்பா அவனை எப்படி நிராகரிக்க முடியும்னு நினச்சி அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அப்பாவுக்கு அவனை பிடிக்காம போச்சு. என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டால் சரியாக சொல்ல மாட்டேங்கிறான். எத்தனையோ கேள்விக்கு பதில் சொல்லாமல் மழுப்புறான். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இந்த இடம் வேண்டாமா அப்படின்னு மட்டும் சொன்னார். உங்கள் அப்பா என்னை வேலைக்கு இன்டர்வியூ பண்ணினார். நான் பதில் சொல்லாட்டா என்ன? நம்ம 2 பேரோட எதிர்காலத்தை நாம் தான் தீர்மானம் பண்ணணும். அப்பாவும் அம்மாவும் எதுக்கு குறுக்கே வரணும்னு ரமாகாந்த் கேட்டான். எனக்கு ரமாகாந்த் சொல்கிறது தான் நியாயம்னு பட்டது. என்னோட இஷ்டத்தை நிறைவேற்றிக்கணுங்கிற ஆவேசத்தில் என்னை தேடாதீங்கோ அப்படின்னு எழுதி வச்சுட்டு ரமாகாந்தோட ரயில் ஏறினேன். கல்கத்தாவில் நான் போய் இறங்கின ஃப்ளாட், ஆல், கார் வசதி எல்லாம் பார்த்து பிரமிப்பாக இருந்தது. அப்பா அவனை போய் சந்தேகப்பட்டாரே, பெரிய பிஸ்னஸா, இல்லைன்னா இப்படி இருக்க முடியுமான்னு தோணித்து. விவரமாக அப்பா அம்மாவுக்கு எழுதி போட்டேன். அப்பா அம்மா 2 பேருமே பதில் எழுதலை. என் தங்கை கார்த்தியாயினி மட்டும் ஒரு கார்டு போட்டா. நீ ஓடி போனது குடும்பத்துக்கே தலைகுனிவு. உன்னால் கூட எங்களை இப்படி உதற முடியுமான்னு அப்பா மனசு ஒடிஞ்சு போயிட்டார். எங்கள் வரைக்கும் நீ செத்து போயிட்ட. எங்களுக்கும் உனக்கும் இனி ஸ்தான பிராப்தி கூட கிடையாதுன்னு பெத்தவா எழுத சொன்னா. இனிமேல் லெட்டர் போடாதேன்னு எழுதியிருந்தா. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தது அத்தனை பெரிய அதிர்ச்சியாக அவளுக்கு இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. லெட்டரை படிச்சுட்டு அன்னைக்கு பூராவும் அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை தேர்த்திக்கிட்டேன். ரமாகாந்தோட அன்பும் பரிவும் வாழ்நாள் பூராவும் கிடைக்கும்னா அதுலேயே மனசு நிறைஞ்சு போயிடும்னு கனவு கண்டேன். ஆனால் அது நடக்கலை. அவன் மாற ஆரம்பித்தது தெரிஞ்சது. அவனோட நடத்தையே எனக்கு மர்மமாக தெரிய ஆரம்பித்தது. யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து நேக்கு அறிமுகம் பண்ணுவான். எங்கள் கல்யாணத்தை பற்றி அவன் பேச்சே எடுக்கலை. நான் கேட்டப்ப ரிஜிஸ்டாருக்கு மனு செஞ்சிருக்கேன் அப்படின்னு மழுப்பினான். கொஞ்ச நாள் கழித்து அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பாஸ்கர்னு ஒருத்தன் வந்து சேர்ந்தான். அவன் என்கிட்ட நடந்துட்ட விதமே ஒரு மாதிரி இருந்தது. வெளியில் போகும்போது கையை பிடிச்சி அணைச்சிப்பான். அவனை பற்றி ரமாகாந்த் கிட்ட சொன்னப்போ, நான் வேற என் சிநேகிதன் வேறையா, அவன் மனசையும் அனுசரிச்சுண்டு இரேன் அப்படின்னு சொல்லிட்டான். நேக்கு சுரீர்னு பட்டது. எந்த புருஷனாவது தன்னோட பெண்டாட்டியை வரப்போகிறவா கிட்ட இப்படி சொல்லுவானா? ரமாகாந்தோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் இருந்த வீடு, அனுபவித்த சௌகரியங்கள் எல்லாம் பாஸ்கரோடது. பெண்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து பெரிய புள்ளிகளுக்கு சப்ளை பண்ணுறதில் 2 பேரும் கூட்டு. அவளோட பிஸ்னஸ் வட்டத்தில் இருந்தவா தான் என்னை வந்து பார்த்தவான்னு தெரிஞ்சது. எனக்கு இருந்த நம்பிக்கை அணைஞ்சு போச்சு. இனிமேல் தப்பிக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் பாஸ்கர் கிட்ட ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன். பெண்ணுங்கிற மரியாதையாவது கொடுக்கக்கூடாதான்னு கெஞ்சினேன். மரியாதை கெட்டு போய் ஏன் ஓடி வந்த அப்படின்னு கேட்டான். சிலைக்கு கோயிலில் இருக்கிற வரைக்கும் தான் தெய்வம்னு மதிப்பு கிடைக்கும். அதுவே நடுத்தெருவுக்கு வந்துட்டா வெறும் கல்லாக தான் எல்லாரும் நினைப்பாங்கன்னு யாரோ எழுதினது ஞாபகம் வருது. அது மாதிரி தான் பெண்ணும். துணிஞ்சு வெளியே வந்தாச்சுன்னா அவளுக்கு மரியாதை எப்படி கிடைக்கும்? அவன் சரியாக தான் கேட்டான். அதுக்கப்புறம் நான் எந்த பெண்ணும் இழக்கக்கூடாததை இழந்தேன். மனைவிங்கிற ஸ்தானம் கிடைச்சிட்டா அப்புறம் யாரும் எனக்கு விலை பேச மாட்டாங்கன்னு நினச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கும்படி பாஸ்கரை கெஞ்சினேன். மனசுக்கு ஒருத்தன், மானத்துக்கு ஒருத்தனான்னு அவன் கேலி பண்ணினான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய போராட்டமும் தோல்வியும் தான் என்னோட அனுபவமாக இருந்தது. பாவிகள் தற்கொலை பண்ணிக்க கூட விடலை. என்ன தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தேன். ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க. யார் என்ன விலை பேசுகிறாளோ அவள் இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வருவா. ஒரு நாள் அப்படி போகிறப்ப ஹோட்டல் ரூமில் இருந்த அந்த ஆள் நல்லா குடிச்சிட்டு மயங்கி கிடந்தான்.
அவன் பர்ஸில் இருந்து கொஞ்சம் பணத்தை திருடிட்டு பாத்ரூம் வழியாக வெளியில் வந்து தப்பிச்சிட்டேன். ஏதோ ஒரு ரயிலில் ஏறி உட்காந்து கான்பூர் போனேன். அங்கேருந்து டெல்லி, கடைசியாக எப்படியோ இங்கே வந்து சேர்ந்தேன். சீமான்னு பேரை மாற்றிக்கிட்டேன். ஒரு வயசான டீச்சர் அம்மா ஹெல்ப் பண்ணினாங்க. அவள் வீட்டிலேயே ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மூர் பக்கம் போக மனசு இல்லை. அப்பா அம்மா மன்னிப்பான்னு நேக்கு தோணலை. நான் எழுதுகிற லெட்டருக்கெல்லாம் பதிலே வர்றதில்லை. மேலும் எந்த மூஞ்சியை வச்சுட்டு நான் அவளை பார்ப்பேன்? நான் கெட்டு சீரழிஞ்சு போனதை எப்படி சொல்லுவேன்? நான் செஞ்ச ஒரு தப்பு எத்தனை தப்புகளுக்கு காரணமாயிடுச்சு. சீமா கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு அழுதாள். தாரா அவளை தடுக்கவில்லை. அழுதாவது அவள் மனச்சுமை இறங்கட்டும் அப்படின்னு பேசாமல் இருந்தாள். நடந்தது நடந்தாச்சு. நீ எப்படியெல்லாம் திண்டாடினேன்னு கேட்கவே பயமாக இருக்குது. இந்த மட்டும் மீண்டு வந்தோமேன்னு இனிமேலாவது நிம்மதியாயிரு என்று ஆறுதல் சொன்னாள் தாரா. நான் நிம்மதியாக எப்படி இருப்பேன்? ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்குது. எனக்கு பெத்தவா காலில் விழுந்து செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். அவள் எட்டி உதைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு அழுதா சீமா. ஏன் பேசாமல் இருக்க? எனக்கு மன்னிப்பே கிடையாதான்னு திரும்ப கேட்க ஆரம்பித்தா. தாரா மௌனமானாள். ப்ளீஸ் சொல்லு என்று வற்புறுத்தினாள் சீமா. நீ வீட்டை விட்டு போன 2-3 மாதத்துக்கெல்லாம் உங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் போய் படுத்த படுக்கையாய் காலமாயிட்டாராம். என்ன சொன்ன? அப்பா? சீமா மூர்ச்சையானாள். அவளை படுக்க வைத்து முதல் உதவி செய்து காப்பி வரவழைத்து கொடுத்தாள் தாரா. ஸ்நான பிராப்தி கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோடையே அவர் போயிட்டாரா? சீமா குமுறி குமுறி அழுதாள். சீமா, பாத்தியா, நான் சொன்னது தப்பாக போச்சு. நீ தைரியமாக இருக்கணும். இது வரைக்கும் கொஞ்சமான கஷ்டத்தையா சமாளிச்சிருக்க? இங்கே பாரு, நீ ஒரு சேஞ்சுக்கு என்னோட வந்து கொஞ்ச நாள் இரு. அங்கேயே ஏதாவது வேலை வேணாலும் இவரை பார்த்து தர சொல்கிறேன். ஒரு சிநேகிதிங்கிற முறையில் இதை கூட நான் செய்ய மாட்டேனா? தயங்காத சீமா. வேணாம் தாரா, உன்னோட அட்ரஸ் மட்டும் கொடு. என்னைக்காவது வரணும்னு தோணினா வரேன். சீமா விலாசத்தை வாங்கி கொண்டு போன பிறகும் தாராவின் மனம் அவளுக்காக வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. மறுநாள் தன்னை வழி அனுப்ப சீமா வருவாள் என்றே தாரா எதிர்பார்க்கவில்லை. அவள் வந்து நின்ற விதம் அவளுக்கு அதிர்ச்சியை தந்தது. சிந்தா, சீமா, இது என்னடி கோலம்? வெறுமையாக கிடந்த கையும் கழுத்தும் வெறிச்சிட்ட நெற்றியும் வெள்ளை புடவையும் கைமை கோலத்தில் சீமா கண்ணீர்க்கிடையில் சொன்னாள். தாரா, இது நானே எனக்கு விதிச்சுக்கிட்ட தண்டனை. அப்பா உடம்பு சரியில்லாமல் போய் காலமானதுக்கு நான் தான் காரணம்னு ஒரு நாளும் அம்மா வாய் விட்டு சொல்ல மாட்டா. ஆனால் எல்லா கஷ்டத்துக்கும் நான் மூல காரணமாயிட்டேன். என் தாயாரோட குங்குமம் அழிஞ்சு போக நான் பொறுப்பானவளாயிட்டேன். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? உயிரை விட்டுடலாம். அது ரொம்ப சுலபமான விஷயம். அதுக்கப்புறம் பிரச்சனைகளே இருக்காது. என்னை பெத்தவ விதவையாகி கண்ணீர் விட்டு தன் புருஷனை நினச்சி நாள் முழுசும் அழுதுண்டு இருக்கிறப்ப நான் மட்டும் செத்து போகிறது எனக்கு சரியான தண்டனையாக இல்லை. அவள் எந்த கோலத்தில் சங்கடப்படுறாளோ அதே கோலத்தையே எனக்கும் தண்டனையாக விதிச்சுக்கிட்டா என்னன்னு யோசித்து பார்த்தேன். அதுதான் சரின்னு தோணுச்சு. உயிருக்கு உயிர், இரத்தத்துக்கு இரத்தம், பதிலுக்கு பதில். அது மாதிரி சௌபாக்கியத்துக்கு சௌபாக்கியம். மனசால் வரிச்சவனுக்கும் உடம்பால் ஆட்கொண்டவனுக்கும் தான் விதவை கோலம் போட்டுக்கிறது நம்ம பண்பு. ஆனால் என் விஷயத்தில் நான் விதவை கோலம் போட்டுக்கணும்னா எத்தனை தடவை நான் விதவை ஆகணும்னு எண்ணி பார்த்துக்கிறேன். அவள் கடகடவென்று சிரித்தாள். ரயில் புறப்பட்டு அவள் கை அசைத்து விடை கொடுத்த போது அவளை பார்க்க முடியாமல் தாராவின் விழிகளை நீர் மறைத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.